சற்று முன் ஒரு அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. அது என்னவென்று பார்ப்போம். சென்னை அருகே சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் கைதான 13 பேரில் 6 பேருக்கு DNA பரிசோதனையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் நவீன் வழங்கிட கேட்கலாம். நவீன் வணக்கம். மேலும் தகவல்கள் என்னென்ன? வணக்கம். சென்னை பல்லாவரம் அடுத்த பொழிச்சலூர் பகுதியைச் சேர்ந்த 13 வயது சிறுமி வீட்டில் தனியாக இருந்தார். அப்போது தண்ணீர் கேன் போடுவது போல வந்த நபர் சிறுவன் ஒருவன் இந்த சிறுமியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி அவரிடம் தவறாக நடந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அந்த சிறுவன் தன்னுடைய சக நண்பர்களுடன் சேர்ந்து அந்த சிறுமியை கூட்டு பாலியல் பலாத்காரம் சம்பவத்திலும் ஈடுபட்டிருந்தார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் 7 சிறுவர்கள் மற்றும் 6 இளைஞர்கள் என மொத்தம் 13 பேரை கைது செய்து அவர்கள் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து சிறுவர்களை செங்கல்பட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலும் மற்ற 6 பேரை சிறையிலும் அடைத்திருந்தனர். இந்த நிலையில் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் உள்ள DNA பரிசோதனை மையத்தில் இந்த பொழிச்சலூர் சிறுமி பாலியல் வழக்கில் தொடர்புடைய சிறுவர்கள் உட்பட முக்கிய 6 பேரை போலீசார் பலத்த பாதுகாப்போடு அழைத்து வந்தனர். தொடர்ந்து அவர்களுக்கு 1 மணி நேரத்திற்கு மேலாக DNA பரிசோதனையானது மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து அவர்கள் இங்கிருந்து புறப்பட்டு சிறுவர்கள் சீர்திருத்த பள்ளியும் இளைஞர்கள் சிறையிலும் அடைக்க போலீசார் அழைத்து செல்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி நவீன்.